வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஈரோடு வாலா. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு நியூ வீடியோ ஒன்று பார்க்க போகிறீங்க. அது என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ரூஸ் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஓன் மேனுஃபேக்சரிங்கில் நாட்டு சக்கரை, வெல்லம், பனங்கருப்பட்டி, பனங்கற்கண்டு எல்லாமே தயார் பண்ணிட்டு இருக்காங்க. அதோட ப்ராசஸ்லாம் எப்படி பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம சேனலில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் யாராவது ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அது பக்கத்துக்கு பெல் பண்ணியும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம். உங்கள் பேர் என்ன? என் பேர் Erode. ஓகேண்ணா. நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்கண்ணா? நான் வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு நாட்டு சக்கரை இந்த மாதிரி விஷயம் பண்ணணும். எதுக்காக அந்த நாட்டு சக்கரை எடுத்தேன் அப்படின்னா கலப்படம் இல்லாத பொருள் வந்து மக்களுக்கு போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ண ஆரம்பித்தது தான் இது. நீங்கள் என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நம்ம நாட்டு சக்கரை, வெல்லம், பனங்கருப்பட்டி, பனங்கற்கண்டு இதெல்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இதெல்லாம் எங்கெங்கண்ணா கொடுத்துட்டு இருக்கீங்க? நம்மளது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்டு ப்ளஸ் டொமஸ்டிக் ரெண்டும் போயிட்டுருக்கு. எக்ஸ்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸ் வந்து மொரிஷியஸ் இந்த மாதிரி இதெல்லாம் போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா டெல்லி, பெங்களூர், ஹைதராபாத், சென்னை 4மே போயிட்டுருக்கோம். என்ன ப்ரைஸில் நான் கொடுத்துட்ருக்கீங்க? எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கரும்பு ரேட்டை பொறுத்து நம்ம அப்பப்போ மாறும். இன்றைக்கி ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா 45 ருபீஸ்லேருந்து நாட்டு சக்கரை கொடுக்குறேன். வெல்லம் 42 ருபீஸ்லேருந்து கொடுத்துட்ருக்கோம். ஓகேண்ணா. என்ன ஹோல்சேல் ரீட்டைல் ரெண்டுமே பண்ணிகிட்ருக்கீங்களா? ஆமாங்க. நம்ம வந்து ஹோல்சேல் மேக்ஸிமம் வந்து ஹோல்சேல் பண்ணிகிட்ருக்கோம். ரீட்டைலும் வந்து அப்பப்போ பண்ணுறோம். மேனுஃபேக்சரிங் ஃபுல்லாக நீங்கள் தான் பண்ணுறீங்களா? நம்ம தான் மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம். ஓகே. நம்ம கடையோட லொக்கேஷன் எப்படிங்கண்ணா? லொக்கேஷன் வந்து பிரஃப் ரோட்டில் வந்து சிவரஞ்சன் ஹோட்டல் இருக்கும். சிவரஞ்சன் ஹோட்டலுக்கு நேர் ஆப்போசிட்டில் ஓட்டோ ஷோரூம் இருக்கும். ஓட்டோ ஷோரூம் ஒட்டி வர ரோட்டில் உள்ளே வந்தீங்கன்னா சேரன் மெஸ் போர்டு இருக்கும். அதுக்கு நேர் ஆப்போசிட்டில் அக்ரோஸ் இண்டஸ்ட்ரீஸ். ஓகேண்ணா. இப்போ ஒவ்வொரு ப்ராசஸாக பார்க்கலாங்களா? தாராளமாக.
உற்பத்தி பண்ணுறாங்கண்ணா? நம்ம வெள்ளம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கரும்பு வெட்டுறதெல்லாம் அங்கே பார்த்துருப்பீங்க. கரும்பு வெட்டி வந்ததுக்கப்புறம் நம்ம லாரியிலேருந்து அன்லோட் பண்ணிட்டு க்ரெஷரில் போடுவோம். க்ரெஷரில் போட்டு இந்த டேங்க்கில் இப்போ வந்து ஸ்டோர் பண்ணுவோம். ஸோ டேங்க்கில் ஸ்டோர் பண்ணுறதை வந்து 3/4 டன்னு அந்த டன்னை வந்து கொப்பரையில் ஊற்றி அதை சுண்ட வச்சு அதை வந்து கடைசியில் வந்து இதில் அந்த ட்ரேயில் ஊற்றி நம்ம கொஞ்சம் ஒரு 1/4 மணி நேரம் கழித்து இந்த மாதிரி பதப்படுத்தி வெள்ளமாக உருட்டுவாங்க. இதுதான் ப்ராசஸ். இதில் வந்து நடுவில் நம்மளுது வந்து பார்த்திங்கன்னா இந்த அஸ்கா, சல்ஃபரு இந்த மாதிரி விஷயம் எதுவும் கலப்பாமல் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, ஒவ்வொன்றா பார்க்கலாங்களா? பார்க்கலாம். நம்மளது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பனங்கருப்பட்டி இது சுத்தமான இதெல்லாம் நம்மளே மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம். இதோட கிராம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 200 to 300 கிராம்ஸ் வரும் இதோட கட்டி. ஸோ இதோட பலன்கள் என்னென்ன அப்படின்னா இதை நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு அந்த சுகர் ரொம்ப குளுக்கோஸ் லெவல் இதில் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் இது நம்ம யூஸ் பண்ணலாம். இது பெர் கேஜி வந்து நான் 250 கொடுத்துட்ருக்கேன். அடுத்து வந்து பனங்கல்கண்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளது இதுவும் வந்து பியூராக தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நான் 450 per kg கொடுத்துட்ருக்கோம். ஸோ இதுவும் அதே மாதிரி தான். இது நம்ம சாதாரணமாக நம்ம சின்னதாக நம்ம ஜங்க் ஃபுட் சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி விஷயம் சாப்பிடும்போது நமக்கு வந்து உடம்புக்கு நல்லது. குழந்தைங்கலேருந்து இதை கொடுத்து பழகிட்டோம் அப்படின்னா உடம்பு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும். ஸோ நம்ம ஜங்க் ஃபுட்ஸில் கொடுத்தோன்னா அது ஒபிசிட்டி வர்றது இந்த மாதிரி நிறையா விஷயம் இருக்குது. ஸோ இதில் வந்து அந்த மாதிரி விஷயம் எதுவுமே இல்லை. இதெல்லாம் விவசாய பொருள் தான். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம எந்த ஒரு கலப்படமும் இல்லாமல் தான் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் தென் நம்மளோட மேஜர் பார்ட்ஸ் நம்ம மேஜராக ப்ரொடக்ஷன் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா நாட்டு சக்கரை, வெள்ளத்தில் வந்து 2 டைப் பண்ணுறோம். ஒன்று வந்து எல்லோ கலரில் இருக்கிற மாதிரி ஜாகரி பண்ணிகிட்ருக்கோம். இது எல்லோ கலரில் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்ம வந்து அந்த அஸ்காலேருந்து இது மாதிரி அடல்ட்ரேஷன் பண்ணுறோம். ஸோ நம்மளோட மேஜர் ப்ரொடக்ஷன், மாஸ் ப்ரொடக்ஷன்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த பிளாக் ஜாகரின்னு சொல்லுவோம். இதில் வந்து அடல்ட்ரேஷன் எதுவுமே கிடையாது. ஸோ இந்த மாதிரி விஷயத்தை வந்து நம்ம வந்து ஆரம்பத்துலேருந்து இது தான் நம்ம மேஜராக ஃபோக்கஸ் பண்ணுறது. ஸோ எல்லோ ஜாகரியோட நம்மளது வந்து பிளாக் ஜாகரி அதிகமாக போகுது. பீப்புள்ஸும் வந்து சேஞ்சஸ் ஆகிட்டே வராங்க. முதல்ல தான் வந்து பிளாக் ஜாகரி போட்டால் அந்த பொங்கல் இந்த மாதிரி விஷயமெல்லாம் இருக்குன்னாங்க. இப்போ வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த ஒரு அடல்ட்ரேஷனும் கிடையாது. இது பிறந்த குழந்தையிலேருந்து யார் வேணாலும் சாப்பிட்லாம். உங்களுக்கு குளுக்கோஸ் லெவல்லேருந்து எல்லாமே மெயின்டைன் ஆகும், கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. நாட்டு சக்கரை வந்து பார்த்திங்கன்னா சல்ஃபர் ஃப்ரீயாக நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணிகிட்ருக்கோம். நம்மளது வந்து ட்ரை கண்டென்ட்டில் இருக்கும், உங்களுக்கு கட்டியிலேருந்து எதுவுமே வராது. ஸோ இந்த நாட்டு சக்கரை வந்து பார்த்திங்கன்னா 1450 per 30 kg பேக்கு கொடுத்துட்ருக்கோம். 1 kg பேக்கும் 1/2 kg பேக்கெட்டும் இது இருக்குது. அது இல்லாமல் வந்து நம்ம ஆல் ஓவர் இந்தியாவுக்கு வந்து கொரியர் சர்வீஸ் பண்ணுறோம். அதை ஆல் ஓவர் இந்தியாவுக்கு டெலிவரி கொடுக்குறோம். ப்ளஸ் வந்து
எக்ஸ்போர்ட் குவாலிட்டி தான் நம்மளுது, எல்லாமே எக்ஸ்போர்ட் குவாலிட்டி தான். உங்களுக்கு எல்லாமே சுத்தமான பொருளாக நாங்கள் சொந்தமாக தயாரிச்சிட்ருக்கோம். ஸோ அடுத்தது வந்து செக்கெண்ணெய். மரச்செக்கு எண்ணெயில் வந்து நம்மளுக்கு ஸ்பெஷலே வந்து நல்லெண்ணெய் தான். நல்லெண்ணெய் வந்து பனங்கருப்பட்டி போட்டு பண்ணிகிட்ருக்கோம். 300 per லிட்டருக்கு கொடுத்துட்ருக்கேன் பனங்கருப்பட்டி போட்டது. எதனால் அப்படின்னா பனங்கருப்பட்டியும் நம்மளோட மேனுஃபேக்சர், எள்ளும் வந்து பார்த்திங்கன்னா சொசைட்டிலேருந்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால் வந்து எல்லாமே நம்ம இது பண்ணுறங்காட்டி 300 rupeesக்கு per லிட்டரை வந்து எல்லோரும் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தில் நம்ம கொடுத்துட்ருக்கோம். கடலெண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா 220 ரூபா per லிட்டர் கொடுத்துட்ருக்கேன். 220 ரூபாவில் நாட்டுக்கடலை போட்டு பண்ணிகிட்ருக்கோம். நம்ம இது டேஸ்ட் வைஸ் ஆகட்டும், நம்ம அந்த ஃபேட் கண்டென்ட் ஆகட்டும், எல்லாமே நீட்டாக அது ஆவரேஜாக மெயின்டைன் ஆகிட்டுருக்கு. ஸோ இதுதான் நம்மளோட ப்ராடக்ட்ஸ். இதில் வந்து நாட்டு சர்க்கரையில் வந்து பார்த்திங்கன்னா பல்காக 30 kg பேக் எடுக்கும்போது ஒரு பேக் வந்து 1450க்கு கொடுத்துட்ருக்கேன். 30 kg பேக் வித்தவுட் நான் கெமிக்கல் ப்ராடக்ட் 1450க்கு கொடுத்துட்ருக்கோம். இதே பனங்கல்கண்டு அதே ரேட்டு தான். நம்ம இது பனங்கல்கண்டு 450 per kg கொடுத்துட்ருக்கேன். இது 250 per kg கொடுத்துட்ருக்கேன். வெல்லம் வந்து பிளாக் ஜாகரி வந்து பார்த்திங்கன்னா பியூர் 1350 per 30 kg பேக். 30 kg பேக்காக எடுத்துட்டிங்க அப்படின்னா 1350 கொடுத்துட்ருக்கோம். எல்லோ ஜாகரி வந்து 1300 per 30 kg பேக்கு கொடுத்துட்ருக்கோம். இதுதான் நம்ம ப்ராடக்ட். வீடியோ முழுவதும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் மூலியமாக தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லாமே சுத்தமான தயாரிப்பில் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரேட்டு பார்த்தீங்கன்னா மிகவும் குறைவான விலையில் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆன்லைன் சர்வீஸ்லேருந்து எல்லாமே பண்ணிகிட்டு இருக்காங்க. கீழே ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன். எனி டவுட்னாலும் அவங்களை கேட்டு தெரிஞ்சுக்கங்க. கடையை வந்து விசிட் பண்ணி பாருங்கள். அப்படி விசிட் பண்ணி பார்க்க முடியாதீங்க, ஆன்லைன் மூலிமா ஆர்டர்ஸ் பார்த்து கேட்டு தெரிஞ்சுக்கங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.